வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்பிஏ டிகிரி பற்றி தான் வந்து பார்க்க போறோம். இங்கே எம்பிஏ பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே எம்பிஏல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்தெந்த யூனிவர்சிட்டி கூட வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பேச போறோம். அதாவது வந்து என்ன, எம்பிஏ பிஎஸ்ஜியில் பண்ணணும் அப்படின்றது பலருடைய கனவாக இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அப்படின்றது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஐஆர்எஃப் 2024 ரேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 காலேஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் பிஎஸ்ஜி லிஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வேற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஐடி சென்னை இந்த மாதிரியான காலேஜஸ் தான் வந்து உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அமிர்தான்ட்டு நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் பிஹெச்சி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து குறுக்கு வழி அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் வந்து அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்தீங்கன்னா மெரிட் பேஸில் வந்து போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து சரியான வழியும் கூட. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய நோக்கம். அதனால் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பிஹெச்சியா பணத்துக்கு எப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாமா, எம்பி எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கு தான் வந்து நான் இதை சொல்கிறேன். அதாவது முழுக்க முழுக்க வந்து மெரிட்டை மட்டுமே நம்புங்க, அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்தது கூட. ஸோ பிஹெச்டி இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயும் எம்பிஏ இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட வந்து எம்பிஏ இருக்குது. ஸோ அதுதான் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். நீங்கள் எம்பிஏ பண்ணணும்னா நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை சோஷியலாக பாருங்கன்னா வெப்சைட்டில் நம்ம எலாபரேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் புரியறதுக்காக ஒரு பிபிடியாக வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வந்து போட்டிருக்கேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பனில் தான் இருக்கும் பிஹெச்டிக்கானது. ஸோ இது வந்து இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 சீட்ஸ் வந்து எம்பிஏக்கு வந்து வச்சுருக்காங்க. நார்மல் எம்பிஏக்கு 180 சீட் வந்து பிஹெச்டியில் இருக்குது. அதில் 90 சீட் அப்படின்றது வந்து டான்செட் எக்ஸாம் மூலமாக எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனோ அல்லது வந்து என்ட்ரன்ஸோ இதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டியதில்லை. டான்செட் எக்ஸாம் எழுதுகிறோம், டான்செட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் இருந்ததுன்னா அதை வச்சு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம். கவுன்சிலிங்கில் நம்ம மார்க் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து அட்மிஷன் போடுறோம். நமக்கு வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனோ பர்சனல் இன்டர்வியூவோ இந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. ஸோ வந்து டான்செட்டை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய 90 சீட்ஸுக்கு தான் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய இப்போ நம்ம சொல்லக்கூடிய அடுத்தடுத்த க்ரைட்டீரியாக்களை வந்து ஃபாலோ பண்ணணும். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு ஏஐசிடியோட அக்ரிகேட்டட் ப்ளஸ் வந்து நேக் அக்ரிடேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ வந்து எம்பிஏ இதோட டியூரேஷன் உங்களுக்கு தெரியும், 2 வருஷம். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது மினிமம் 60% அப்படின்றது வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய யூஜி டிகிரி வந்து மினிமம் 60% வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எவாலுவேட் ஆகும். அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாவே வந்து உங்களுடைய யூஜி மார்க் வந்து 60% அண்ட் எபோவ் இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் எழுதின கேட் இதில் வந்து 60% அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேட் டிசம்பரில் இப்போ எழுதுகிறவங்க அல்லது எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்து பிப்ரவரியில் வரக்கூடிய மேட் மே 2025 நடக்கக்கூடிய மேட், இந்த மேட் எக்ஸாமில் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி வந்து டான்செட்டில் ஒரு 80% இல்லை எபோவ் இருந்தது அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கேட்டை பொறுத்த வரைக்கும் நான் 60% சொல்லிட்டேன். மேட்டுக்கு வந்து என்னென்னா மினிமம் அப்படின்றது வந்து ஒரு 80% வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இங்கே வந்து இவ்வளோ ஸ்கோர் அப்படின்றத வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் ஒரு 4-5 வருஷமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறது என்ன அப்படின்னா 650 அண்ட் எபோவ் இருக்கும். மேட் ஸ்கோரில் 650 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க, அதாவது இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ணுவீங்க, பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே கீழே போட்டுருக்காங்க குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ சில கேசஸில் மட்டும்தான் வந்து என்ன ஏதாவது ஒன்று அப்படின்றது இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது ஜிடிக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகி வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய
யூஜி பர்சன்டேஜ், நான் சொன்னது எபோவ் 60% மினிமம். அது போக உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்குது, உங்களுக்கு இன்னொருத்தர் யாராவது செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் பார்ப்பாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி டைவர்சிட்டி, கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அச்சீவ்மெண்ட்ஸ், இதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 to 10% தான். பட் வந்து மெயின் அப்படின்றது உங்களோட மேத்ஸ் ஸ்கோர், அதுக்கப்புறம் உங்களோட ஜிடி பர்சன்டேஜ். இதுலேயே வந்து ஒரு 80 to 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த மற்ற விஷயங்கள் அப்படின்றது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர், அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து என்னன்னா இனி வரக்கூடிய, அதாவது அடுத்தது வந்து என்ன, ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ண எம்பிஏக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில இடத்துல வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம இதில் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏக்கு தான் வந்து நான் கேட்ட மாதிரி வந்து 650+ எபோவ் வந்து மேட்ல ஸ்கோர் வேணும்னு நான் சொன்னேன். அடுத்தடுத்த கோர்ஸ் வேறு கோர்சஸ்க்கு வந்து வரும்போது வந்து ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணணும்னா உங்களோட மேத்ஸ் ஸ்கோர் அப்படின்றது 650 and above இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதான் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயே வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரி, இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இன்வைட்டட் அப்ளிகேஷன் மஸ்ட் அட்டெண்ட் த அட்மிஷன் ப்ராசஸ் இன் பர்சன் அட் பிஎஸ்ஜிஐஎம் ஆர் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அந்த டெசிக்னேட்டட் டேட். உங்களுக்கு வந்து மெயில் வரும், அந்த டேட்டில் நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணிடணும். ஒன்றும் லேட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து போயிடணும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டெசிஷன் சயின்ஸ், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி வந்து எலக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாய்ஸ் பேஸ்ட் எலக்டிவ் சிஸ்டம், அதாவது சிங்கிள் எலக்டிவாக இருக்கிறதுனால இருக்கலாம், அல்லது வந்து டூயல், அல்லது வந்து ஸ்பெஷலைசேஷன் 1 எலக்டிவ், டியூயல் எலக்டிவ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. மேபி வந்து இப்போ தான் வந்து லான்ச் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து சிங்கிள் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், இல்லையா டூயல் ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்கும். அடுத்தது முக்கியமானது அப்படின்றது எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன, ஆஸ் இட் இஸ் நார்மல் எம்பிஏ வந்து என்ன ப்ரொசீஜரோ அதே தான் எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். பட் என்னன்னா இந்த மேத்ஸ் ஸ்கோரில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 650 and above தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு. அதில் மேபி இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்டதை வச்சு சொல்கிறதா, இது வந்து கண்டிப்பாக 100% கரெக்டாக நான் சொல்லவில்லை. இதில் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். பட் எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்கோர், இப்போ 650, 640 இருக்குது, 630 இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஏ அக்ரிடேஷன் வந்து இருக்காது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருஷமே ரொம்ப ஆச்சு. அதனால் இன்னும் இந்த கோர்ஸுக்கு வந்து எம்பிஏ அக்ரிடேஷன் வாங்கிக்க மாட்டாங்க. சாரி, என்பிஏ அக்ரிடேஷன். சரிங்களா? இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 2 எம்பிஏஸ்க்கானது. அடுத்தது வந்து என்னன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கான எம்பிஏஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன ஸ்கோர் வேணும் அப்படின்றத பற்றி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோ இவங்க கொடுக்குற எம்பிஏ, பிஎஸ்ஜியும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோவும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம். இதுக்கான டியூரேஷன் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து 2 வருஷம் தான். பட் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நார்மல் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்படின்னா மினிமம் 60% வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்து என்னென்னா 55% மினிமம் இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து மேத்ஸ் ஸ்கோர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து 550 and above இருந்ததுன்னா வந்து போதும். அதாவது நான் அதில் 650 and above வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோவில் நீங்கள் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னா மினிமம் 550 and above வந்து உங்களோட மேத்ஸ் ஸ்கோர் இருந்ததுன்னா வந்து போதும். அதே மாதிரி உங்களோட யூஜி மார்க்லேயும் வந்து 55% and above இருந்தது அப்படின்னா வந்து எடுத்துப்பாங்க. பட் வந்து என்னன்னா 40% இந்த லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா நீங்கள் இந்த மேத்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் ஆப்டிடியூட் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் மினிமம் 40% அப்படிங்கிறாங்க. ஸோ எபோவ் 50 ஸ்கோர் வந்தது அப்படின்னாவே வந்து இதில் மேக்ஸிமம் லாங்குவேஜ் அப்படின்றது 40% and above வந்து வந்துடும். அடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஹவ் இஸ் த எம்பிஏ ஆஃபர்ட் இன் கொலாபரேஷன் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோ. இது வந்து 2 வருஷ ப்ரோக்ராம். ஓகே, பட் இதில் வந்து என்னென்னா 1 வருஷம், அதாவது வந்து என்ன அப்படின்னா இங்கே படிக்கிற மாதிரியும் 1 வருஷம் அங்கே படிக்கிற மாதிரியும் இருக்குது. அதான் சொல்லிக்கிறாங்க. இதில் 2 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாத்வே ஒன்று என்னென்னா 1 வருஷம் பிஎஸ்ஜிலையும் 1 வருஷம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோலையும் படிக்கிறது ஒன்று. ரெண்டாவது
2 வருஷமே வந்து பிஹெச்டியில் படிக்கிறது. டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிடேட்டட் பை AACSB. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஃபேக்கல்டிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோலேருந்து ஃபேக்கல்டிஸும் அதே மாதிரி பிஹெச்டி ஃபேக்கல்டி 2 பேருமே அவங்க வந்து எடுப்பாங்க. போர்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் வந்து கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது இப்போ நார்மலாக எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷலைசேஷன் வந்து HR, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் அது மாதிரி இதுலேயும் இருக்குது. இதில் MBA இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எடுக்கிறீங்க ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா அவங்க மட்டும் வந்து கண்டிப்பாக 1 இயர் இந்தியாவில், 1 இயர் வந்து யூஎஸ்லேயும் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதர்வைஸ் மற்ற எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தாலும் வந்து உங்களோட விருப்பம் தான். எதிர் 1 வருஷம் இங்கே படிச்சுட்டு 1 வருஷம் டொலிடோ போகலாம், அல்லது 2 வருஷமே வந்து இங்கே பிஹெச்டிலேயே வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டொலிடோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்த்தன் கெண்டக்கி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான டியூரேஷன் அப்படின்றது 2 வருஷம் தான். யூஜி டிகிரியில் மினிமம் 75% வந்து மார்க் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பார்க்குறாங்க. எய்தர் வந்து டோஃபல் அல்லது IELTS வந்து எழுதியிருக்கணும். டோஃபல் அப்படின்னா 79 ஸ்கோருக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி IELTSனால் 6.5 ஆர் 6.5 இருக்கணும். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து 4 செமஸ்டர் ப்ரோக்ராம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கும் வந்து 2 வாய்ப்பு. ஒன்று வந்து என்னன்னா டு ஸ்டடி போத் இயர் அட் PhD அண்ட் த டிகிரி அவார்டட் பை நார்த்தன் கெண்டக்கி யூனிவர்சிட்டி, அல்லது டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் இயர் அட் PhD அண்ட் செகண்ட் இயர் அட் த நார்த்தன் கெண்டக்கி யூனிவர்சிட்டி. இப்போ இதுவும் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோ மாதிரி அந்த படிக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து எதிர் வந்து 1 வருஷம் இங்கே படிச்சுட்டு 1 வருஷம் அங்கே போகிறோம்னா போகலாம், அல்லது வந்து 2 வருஷமே வந்து பிஹெச்டியில் படிக்கிறது நம்ம வந்து படிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஹெச்டி கொலாபரேட் வித் லீட்ஸ் பக்கெட் யூனிவர்சிட்டி. இதுக்கான டியூரேஷன் அப்படின்றதும் வந்து 2 வருஷம் தான். இதில் யூஜியில் வந்து 60% அப்படின்றது வந்து மினிமம் வந்து கேட்குறாங்க. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் மினிமம் 60% வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் வந்து IELTSல 6 பேண்டுக்கு மேலே இருக்கணும், 6 அல்லது 6 பேண்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டோஃபல் அல்லது வந்து PT ஈக்குவல்ன்றது ஹோம் எடிஷன் இருந்ததுனாலும் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து என்னென்னா 1 செமஸ்டர், அதாவது வந்து லீட்ஸ் பக்கெட் யூனிவர்சிட்டியில் 1 செமஸ்டர் அப்படின்றது வந்து பிஹெச்டியில் படிக்கணும். அதே மாதிரி அடுத்த 2 செமஸ்டர், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இயர் இங்கே செகண்ட் இயர் அங்கே அப்படின்றது தான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிவர்சிட்டிலாம் வந்து இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து பிஹெச்டிலையும், 2வது செமஸ்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2வது 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூகேல இருக்குது. ஸோ இங்கே அப்ராக்சிமேட்டாக என்ன செலவாகும் அப்படின்றது போட்டிருக்காங்க. டியூஷன் ஃபீஸே வந்து 11,50,000 வருது. ஸோ எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டின்னு போயிட்டீங்கன்னாவே எல்லாமே 20+ அப்படின்றது வந்து செலவாகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதே இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர பிஹெச்டியில் MBA பண்ணீங்க அப்படின்னா ஒரு 13 lakhs 14 lakhs முடிஞ்சிடும் எல்லா செலவும் சேர்ந்து. பட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் MBA பண்ணுறீங்க அப்படின்னாவே வந்து 20 lakhs and above வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ லீட்ஸ் பக்கெட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 வருஷம் உங்களுக்கான விசா அங்கே இருக்கும். அதாவது நீங்கள் வேலை தேடுறதுக்கு, வேறு ஏதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னாவே வந்து இதை வச்சு ஒரு 2 வருஷம் வந்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணும்னா வந்து இருந்துக்கலாம். அதே மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி டொலிடோவோ அல்லது நார்த் பக்கெட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மினிமம் 1 இயர் அப்படின்றது வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு மினிமம் 1 இயர் அங்கே வந்து நம்ம வேலை தேடுறதுக்கான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து விசா வந்து 1 இயருக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டியும் ஸ்டூவர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிகிரியில் 75% அப்படின்றது மினிமம் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் வந்து IELTSல 6.5 ஆர் எபோவும், அதே மாதிரி வந்து டோஃபல்ல 80 ஆர் எபோவும் வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஓவராலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கான டீட்டெயில்டாக வந்து எல்லாமே வந்து நீங்கள் போய் வெப்சைட்டில் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கான நிறைய கொஸ்டின்ஸ்க்கான கேள்விகளுக்கு எல்லாமே பதிலாக வந்து போட்டிருக்காங்க. நான் ஒரு சில முக்கியமானது மட்டும் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து இந்த வீடியோ அப்படின்றத வந்து நான் கிரியேட் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன். ஸோ MBA சிறப்பாக பண்ணுங்கள். உங்களோட
லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக, அதாவது நல்ல சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.